கூடாதுமா. ஐயா நான் பொம்மை வைக்கிறதுக்காக தான் போறேன். போக கூடாது. என்னையா? ஐயா நான் உள்ள போய் பொம்மை வைக்கிறேன்னு சொன்னா விட மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் என்ன திருடவா போறேன்? ஆமாப்பா, அவங்க என்ன திருடவா போறாங்க? ஐயா இந்த பொம்மை பாருங்க, அழகான பொம்மை, ஒண்ணு வாங்கிக்கோங்க. எங்க வீட்டுல குழந்தை இல்லையாம்மா? குழந்தை இல்லைன்னா என்ன, வீட்டுல பொம்மை வச்சுக்க கூடாதா? எங்க வீட்டுல எங்க அம்மா நிறைய பொம்மை வச்சிருக்காங்க. எங்க வீட்லயும் தான் குழந்தை இல்ல, நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான். ஏ உங்க அப்பா? எனக்கு அப்பா கிடையாது, எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மாக்கு இப்ப உடம்பு சரியில்ல, மருந்து வாங்க கூட காசு இல்ல. காலையில இருந்து நான் ஒரு பொம்மை கூட விக்கல. ஐயா ஒரு பொம்மை வாங்கிக்கோங்க ஐயா. அந்த பொம்மை எடு. என்ன விலை? 10 ரூபாய். என்கிட்ட சில்லறை இல்லையே. பரவாயில்லம்மா, அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னீல, வச்சுக்கோ. ஐயா ஐயா. அம்மா அம்மா, இந்த ராம துளசி எங்க போயிட்டாலோ தெரியலையே. அம்மா நான் வந்துட்டேன்மா. ஏண்டி எங்க போன? எங்க போன? எங்க போனேன்னு கேக்குறேன். அம்மா நான் பொம்மை வைக்க போனேம்மா. என்கிட்ட கேட்காம போவியா? போவியான்னு கேக்குறேன். போவியா? ஏற்கனவே நான் குருடி, இதுல வேற நீ காணாம போயிட்ட. எங்க போய் தேடுறது உன்ன? அம்மா குர்த்தல் தாத்தா காலையில இருந்து காணா, உன் ஜோரத்துக்காக மருந்து வாங்க பொம்மை வைக்க போனேம்மா. மருந்து வாங்க போனியா? ஆமாம்மா, டாக்டர் இந்த மருந்த 2 நாளைக்கு சாப்பிட சொன்னார்மா. அருமை தெரியாம இந்த பாவை ஒண்ணு அடிச்சுட்ட. மீரா பொம்மை அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? வெளியில ஒரு பாப்பா வித்திட்டு இருந்தது, வாங்கினேன். உனக்கு ஆயுது 100. இதான் நான் சொன்னது. என்ன பாப்பா? 20 ரூபாய் கொடுத்து பரவாயில்லன்னு போயிட்டீங்க. ஏன் அதிகமா வாங்கினேன்னு எங்க அம்மா கோவிச்சுக்கிட்டாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு அம்மா இருக்காங்களா? ஏன் இல்ல, எங்க அம்மா இருக்கிறாங்களே. மீதி 10 ரூபாய். அந்த பணத்துலதான் உன்னை மருந்து வாங்கிக்க சொன்னேன். சும்மா கொடுத்தா வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க. என்னதான் இது பெரிய நம்பா போச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? அம்மா நீங்களா சொல்லுங்கம்மா. ஒண்ணு செய், பாக்கி பணத்துக்கு பொம்மையை கொண்டு வந்து கொடு. என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு, உங்களுக்கு என்ன பொம்மை வேணும்? எல்லா பொம்மையும் கொண்டு வா, நாங்க வாங்கிக்கிறோம். நிஜமா? நிஜமா. அப்போ எனக்கு நிறைய காசு போதும், நானும் புது கவுன் வாங்கிக்குவேன். ஏன் பாப்பா, உனக்கு வேற கவுனே இல்லையா? இல்ல. உன் பேர் என்ன டார்லிங்? என் பேரு ராம் துளசி. நான் வரேன். ஏன் அப்படியே நின்ட்டீங்க? எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு ராம துளசின்னு பேர் வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். நினைச்சதெல்லாம் நிறைவேறிட்டா அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை? வாங்க சாப்பிடலாம். ஹலோ பாப்பா, நீ எப்போ வந்த? ரொம்ப பிரமாதம். இத பாத்தியா, உனக்காக நாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. எங்க போடு பாக்கலாம். உடனே அனுப்பிச்சிருங்க. இப்ப பாப்பா எப்படி இருக்கு பாத்தீங்களா? லவ்லி, இளவரசி மாதிரி இருக்கா. இந்த பாப்பா, உன் பொம்மைக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு போ. அப்ப இந்த கவுன அதுவும் உனக்காக தான், போட்டுட்டு போ. போட்டுட்டு போனா அம்மா திட்டுவாங்களே. திட்ட மாட்டாங்க பாப்பா, இந்த ட்ரெஸ்ல உங்க அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் பாப்பா அழுவுற? ஏன் பாப்பா அழுவுற? எங்க அம்மாக்கு பார்க்க முடியாது. ஏன் பாப்பா? அவங்களுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஏன் பாப்பா, உங்க அம்மாவை நல்ல டாக்டர் யாரும் பார்க்கலையா? பார்த்தாங்க, கண்ணு ஆபரேஷன் பண்ண கண்ணு வருமா,
அதுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. நான் இருக்கேன் பாப்பா, நான் இருக்கேன். உங்க அம்மாவுக்கு மறுபடி கண்டு ஒருபடியா நான் செய்யறேன். நிஜமா? நிஜமா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உங்க அம்மாவை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பார்வை வந்து உன்னை பார்க்க முடியா செய்யறப்பா. ரொம்ப நன்றி ஐயா. இந்த சின்ன வயசுல பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றியே. யாரு உதவி செய்தாலும் எங்க அம்மா நன்றி சொன்னு சொல்லிருக்காங்க. உங்க அம்மா நல்ல அம்மா, அதனாலதான் அப்படி சொல்லிருக்காங்க. ரூபா வா, பாப்பா கொண்டு போய் விட்டுட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு. சரி வாங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க. சார், உங்க பெங்களூர் பார்ட்டி நம்ம கலை நிகழ்ச்சிக்காக போன மாசமே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப உங்ககிட்ட பேசி தேதியை முடிவு பண்றதுக்காக வந்திருக்காங்க. 1 hour வெயிட் பண்றீங்களா? நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மன்னிக்கணும் சார், நாங்க அடுத்த பிளைட்லயே போகணும். எங்க விஷயத்தை பேசி முடிச்சிட்டு 10 நிமிஷத்துல அனுப்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சொல்றேன். ரூபா, நீ பாப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. அப்பா, நான் அப்புறமா வந்து உங்க அம்மாவை பாக்குறேன். அம்மா. ராமதுளசி, அம்மா. வந்துட்டியாமா? வந்துட்டேம்மா. பொம்மை எல்லாம் வித்துட்டியா? வித்துட்டேம்மா. இந்தாம்மா 50 ரூபாய். 50 ரூபாயா? ஏது இவ்வளவு பணம்? அந்த ஐயா கொடுத்தாங்க. புண்ணியமா, நல்லா இருக்கட்டும். ஏமா, கம் புதுசு போல இருக்கே. ஆமாம்மா. ஏது? அந்த அம்மா கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொன்னியா? தேவையில்லம்மா, உங்களை பாக்கிறதுக்காக நானே வந்திருக்கேன். வாங்க வாங்க. பாத்தீங்களா, உங்களை வச்சுக்கிட்டே என் பொண்ணு எனக்கு விளையாட்டு காட்டுறா. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாமா. அதுல முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் மோராவது சாப்பிடுங்க. இது என் வீடு மாதிரி, எனக்கு எதுக்கு உபச்சாரம்? நீங்க ரொம்ப நல்லவங்க. என் பொண்ணு சொன்னா உங்களை பத்தி. உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு இன்னைக்குதான் பாப்பா சொல்லிச்சு. பிறவிலேயே அப்படித்தானா? இல்லம்மா, சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு விபத்துல என் தலையில அடிபட்டு அந்த அதிர்ச்சியில எனக்கு பார்வை போயிடுச்சு. எனக்கு மறுபடியும் பார்வை வரும்படியா செய்யறதுக்காக பிரகாஷ்ங்கிற பையன் எனக்கு தம்பி மாதிரிங்க. அவன் பணத்துக்காக கல்கத்தா போயிருக்கான். அது இருக்கட்டும், உங்களை கண்ணு ஆபரேஷன் பண்ணி பார்வை வரும்படியா நான் செய்யறேன். என்னால எதுக்கு உங்களுக்கு வீண் செலவும் சிரமமும்? அப்படி இல்ல, உங்களுக்கு பார்வை கிடைச்சா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? உங்களை பாக்குறதுக்காக அவரும் ஆவலா புறப்பட்டாரு, ஆனா வர முடியல. யாரு? உங்க கணவரா? கணவராக போறவரே. வர ஆவணி மாசம் எங்களுக்கு கல்யாணம். அப்படியா? நல்லபடியா இருக்கட்டும். ஏதோ போன ஜென்மம்னு ஒண்ணு இருந்து அதுல நம்ம அக்கா தங்கியா இருந்திருப்போமோ என்னமோ. இந்த ஜென்மத்துல என் மேல நீங்க எவ்வளவு அன்பு இறக்கம் காட்டுறீங்களே. உங்களுக்கும் உங்க வருங்கால கணவருக்கும் என் வாழ்நாள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு இந்த குழந்தை மேல ஏற்பட்ட அன்புதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் போய் டாக்டரை பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். நான் வரேன். வரேன் பாப்பா. என்ன டாக்டர்? இவங்களுக்கு பார்வை வருமா? டாக்டர், ஆபரேஷன் பண்ணா நிச்சயமா வரும். அப்ப ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க டாக்டர். ஓஎஸ், இன்னும் 2 நாள்ல வச்சுக்குவோம். கடவுளே, எங்க அம்மாக்கு பார்வை வந்து என்ன பார்க்கணும். அப்போ நானும் எங்க அம்மாவும் உன்னை தினம் வந்து கும்பிடுறோம். கவலைப்படாதம்மா, உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா கண் பார்வை கிடைக்கும். நிஜமா கிடைக்குமா தாத்தா? கட்டாயமா கிடைக்குமா. கடவுளை நம்பிட்டா கைவிடவே மாட்டார். பாமா.